தக்கலை அருகே மின்சாரம் தாக்கி டிரைவர் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள குமாரபுரம் வடக்கன்பாகம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார், வயது 49, லாரி டிரைவர். இவருடைய மனைவி பிரியா, வயது 39. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். நேற்று முன்தினம் காலையில் பிரியா தன்னுடைய மகன்களுடன் அருகில் உள்ள பெற்றோர் வீட்டுக்கு சென்றார். இதனால் வீட்டில் கிருஷ்ணகுமார் மட்டும் இருந்தார். அப்போது கிருஷ்ணகுமார் குளிப்பதற்காக மோட்டார் சுவிட்சை போட்டுள்ளார். ஆனால் மோட்டார் ஓடவில்லை. இதனையடுத்து மோட்டரை சரி செய்வதற்காக மெயின் சுவிட்சை அணைக்க முயற்சித்தபோது எதிர்பாராத விதமாக அவரை மின்சாரம் தாக்கியது. இதனால் அவர் தூக்கி வீசப்பட்டு கீழே விழுந்தார். இதில் அவர் மயக்கமடைந்தார். இந்த நிலையில் மதியம் வீட்டுக்கு பிரியா வந்தபோது அங்கு அவரது கணவர் கிருஷ்ணகுமார் சுவிட்ச் போர்டு அருகில் கீழே விழுந்து அசைவின்றி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உடனே அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அவரை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார். அங்கு பரிசோதனை செய்த டாக்டர் ஏற்கனவே கிருஷ்ணகுமார் இறந்துவிட்டதாக கூறினார். இது பற்றி தகவல் அறிந்ததும் கொச்சிக்கோடு போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மின்சாரம் தாக்கி டிரைவர் பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது.